ஆனால் அந்த 10,000 மெகாவாட்ஸ் கரண்ட்டை ஒரு டிரான்ஸ்ஃபாரம் போட்டு அப்படியே பகுதி பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நம்மளுக்கு ஒரு 180 to 220 வாட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை நம்ம லக்ஸுரியாக ஃபீல் பண்ணுறோம். ஏர்கான் போயிட்டுருக்கு, இந்த ஏசி இல்லைன்னா வேர்க்கும். ஃபேன் போடலாம், ஃபேன் போட்டால் என்னாகும், அந்த சவுண்டில் இந்த ஸ்பீச் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேராது. ஏன் ஞானி பிருந்தாவனர் எப்போதும் ஏசி காலில் தான் ப்ரோக்ராம் பண்ணுவாரா? அதெல்லாம் வெளியில் ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அவர் வந்து ஆன்மீகம் தானே பேசுகிறாரு, ஏன் கோயிலெல்லாம் உட்காந்து எங்களுக்காக பேச மாட்டாரா? அப்போ இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆன்மீகமா? மக்குங்களா, எல்லாமே இங்கே பொதுவாக தான் இருக்கு. ஏழையாக பிறந்தது உங்களோட தப்பு இல்லை, ஆனால் ஏழையாகவே வாழ்ந்துக்கிறீங்கன்னா நீலாம் கேடு கட்டவன், செத்து போயிடு. உண்மையாக சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு இத்தனை சுவாமி, அப்புறம் எதுக்கு மகாலட்சுமி, அப்புறம் எதுக்கு வந்து சொர்ண பைரவர், இத்தனை எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கான்? ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சுட்டு வா. ஜெயிக்கிறதுக்கு உண்டான உபாயத்தை சொல்றோம். எவ்வளவு எண்ணற்ற மகான்கள் சொல்லியிருக்காங்க, கேளுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும், அந்த கிடைச்சதை வச்சு லிஃப்ட் ஆகுங்க. வாழ்க்கையில நீங்க ஜெயிக்காம போறதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. உடனே விதி மேல பழி போடுவீங்க, கருமத்து மேல பழி போடுவீங்க, உங்க அப்பா அம்மா மேல பழி போடுவீங்க, கூட பிறந்த பிறப்பு மேல பழி போடுவீங்க, உங்க பொண்டாட்டி மேல பழி போடுவீங்க, புருஷன் மேல பழி சொல்லுவீங்க. சத்தியமா கிடையாது. நீங்க இப்படி வாழ்றதுக்கு காரணம், நீங்க ஏழையா வாழ்றதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க பணக்காரனா வாழ்றதுக்கு நீங்க தான் காரணம். சில விஷயங்கள் சில தருணங்கள் இப்படிதான் அமையும். சித்தர்கள் சொன்ன காலத்துல சித்தர்கள் பொதுவில் உட்காந்துட்டு பேசினாங்க, புத்தர் உட்காந்துட்டு பேசினாருன்னா புத்தர் பேசுற காலத்துல இங்க கரண்டே கிடையாது இந்த உலகத்துல. அப்ப செல்போன் கிடையாது, அப்ப சவுண்டு கிடையாது, இவ்வளவு பாப்புலேஷன், இவ்வளவு மக்கள் தொகை கிடையாது. அவரை ஃபாலோ பண்ணோம், போனா அமைதியான இடம் இருந்துச்சு, அவர் பேசினாரு, அவரால் கொடுக்க முடிஞ்சு, அதை என்ஜாய் பண்ணா நேச்சுரல் என்வரன்மெண்ட்ல. இன்னைக்கு நீங்க சதுரகடியை கூட விட்டு வைக்க மாட்டீங்க. ஏதோ சாமியாருங்க சன்னியாசிங்க, அவன் போய் ஏதோ அங்க 10 நாள் பொங்கி தின்னுட்டு அவன் பாட்டியே நிம்மதியா இருந்துட்டு வந்துகிட்டு இருந்தான். அதையும் நீங்க சும்மா விட்டீங்களா? ஏன் இங்கெல்லாம் சாமி இல்லையா? ஏன் உங்க ஊர்ல இருக்க சிவனை கும்பிட்டா அவர் அருள் புரிய மாட்டாரா? சந்தன மகாலிங்கத்தையும் சுந்தர மகாலிங்கத்தையும் கும்பிட்டா தான் அருள் கிடைக்குமா? எவ்வளவு அறியாம இல்லது. அவன் எதுக்கு அதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சானா, எல்லாத்தையும் கடந்து அவன் இல்லறத்தை கடந்து அவன் பட்டியே சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போய் எங்கேயோ உட்காந்து காடு மலையில தவம் பண்ணான். அவனுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு. நம்மளுக்கு எது தேவைன்னே நம்மளுக்கு தெரியாது, யாருக்கிட்ட என்ன கேட்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. குருங்கிறவர் யாரு? வாழ்க்கையை எப்படி வாழ்றது, நீ ஏன் பிறந்த, நீ என்ன நிலைக்கு ஆளாகணும், இந்த வாழ்க்கையில மரணம்னு ஒன்று வரப்போகுது, அந்த மரணத்தை எப்படி வெல்வது, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. எல்லா மதமும் சொல்லுது, எல்லா வேதமும் சொல்லுது. நம்ம திருக்கடையூர்ல என்ன நடக்குது? மார்க்கண்டேயர் ஈசன் மீது கொன்ற பக்தி, அதோட விளைவுல யமவாதனை வரப்போகுது. ஈசனை போய் பிடிச்சி கட்டி பிடிச்சாருன்னா சிவலிங்கத்தை நீங்க உடனே நீங்களும் போய் எங்கேயாச்சும் உங்க வீட்டுக்கு பார்த்துல சிவலிங்கத்தை போய் கட்டி பிடிக்காதீங்க, கண்டிப்பா யமன் அங்கெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாரு. அவர் வெறுமனே அதை கல்ல பார்க்கல, அமிர்த கடேஸ்வரருங்கிற அந்த ஈசனின் தத்துவத்தை கல்லுக்குள் இருக்கும் அந்த இறைவனை கண்டார் மார்க்கண்டேயர். அந்த இறைவனை கண்டு அதை போய் அவர் பிடிச்சுக்கிட்டாருன்னா இது வந்து கதையா சொல்லி வைக்கப்பட்டது. பிடிச்சுக்கிட்டாருன்னா சிவலிங்கத்தை பிடிக்கல, உண்மையாவே அமிர்தம் என்பது எங்கே சுரக்கும் என்பதை உணர்ந்து தனக்குள் அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் நிலையை போய் அவர் பிடிச்சுக்கிட்டாரு. யமன் அதனால் விரட்டி அடிக்கப்பட்டான், மரணத்தை வென்றாரு. பட் நம்மளோட பக்தி மார்க்கம் கூட இதை தானே சொல்லுது. சுந்தரருக்கும் அப்பருக்கும் ஞானசம்பந்தருக்கும் ஏற்பட்ட நிலை என்ன? ஞானசம்பந்த மூர்த்தியோட திருமணத்தை காண வந்த எல்லாருக்கும் ஆச்சால்புரங்கிற ஊர்ல முக்தி கிடைச்சிச்சா இல்லையா? செத்தா போனாரு. ஞானசம்பந்தர் செத்து போனாரா? இல்ல. பக்தி மார்க்கம் தான். சித்தர்களை விட்டுருவோம். பக்தி மார்க்கத்தை பத்தி பேசக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் நான் கேட்கிறேன், அப்போ உங்க பக்தியிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஞானசம்பந்தர் என்ன ஆனாரு? தான் மட்டும் அந்த நிலையை அடையாம தனக்கு திருமணம்னு ஒரு கர்மம் வருது, அந்த கர்மயோகத்துக்கு வந்து ஒரு செக்கு வருது அவருக்கு, பரவாயில்ல அதை நம்ம இன்பமா ஏத்துப்போம். ஆனா அவரு கடவுளுக்கே ஒரு செக்கு வச்சாரு. செக்கு வச்சு என்ன சொல்றாரு? பரவாயில்ல, நான் நீங்க சொல்றபடி நான் திருமணம் செய்யறேன்,
பட் என் திருமணத்தை காண வர்றவனுக்கெல்லாம் முக்தி கொடுக்கணும்னு அந்த ஈசன்ட்ட வேண்டுறாரு. சரி, ஓகே, நம்ம ஈசன் தான் எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துருவாரு உடனே. அவ்வளோ அற்புதமான ஒரு நபர். ஆனால் அவர் கண்டுபிடிச்சி நீங்கள் போய் கேட்கணும். அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு வரம் கிடைக்க மாட்டேங்குது. அவர் சரியாக எங்கே இருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவரை போய், அவர் எப்போதும் தவத்திலேயே இருப்பார். அவரை நீங்கள் எழுப்பி கேட்டுட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து கொடுத்துருவார் வரத்தை. அப்படி கேட்டு தான் மட்டுமல்லாது தன்னை திருமணம் செய்த அந்த பெண்மணிக்கும் மனைவிக்கும் அந்த திருமணத்தை காண வந்த அத்தனை ஊர்ஜனங்களுக்கும் சேர்த்து முக்தியை கொடுத்தார். எங்கேயும் இல்லை, சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கொள்ளிடம்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அச்சால்புரத்தில் நடந்துச்சு. எத்தனை பேர் போயிருக்கீங்க? கையெல்லாம் தூக்கானாப்பா, 2 பேர் தான், ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது. ஆனால் திருப்பதிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? கையை தூக்கலாமே. தெளிவா தெரியுது நீங்க எல்லாம் இங்க ஏன் உட்கார்ந்துருக்கீங்கிற ரகசியம் எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. வாண்டடு மணி தான். அந்த மணி வந்ததுக்கு அப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்கு தேகத்துல ஆரோக்கியம் 2வது. அதுக்கப்புறம் பேசிப்போம் முக்தி எல்லாம். உண்மை நேச்சர் பார்த்தீங்களா? இங்க இருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கும்மாளத்தை சுத்தி இருக்கிறவங்களே இத்தனை பேர் இருப்பீங்க. இங்க நீங்களே போனதில்லை. ஆனா ஞான சம்பந்த மூர்த்தியோட பதிகத்தை மட்டும் அப்படியே போய் நின்று பாடுறது. சரி, பன்ருட்டிக்கு பக்கத்துல திருவதிகைன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. அங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க? இதுவும் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான், வச்சிடலாம், கையை கீழே போட்டுடலாம். ஸ்ரீரங்கத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த பன்ருட்டிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க திருவதிகைங்கிறது என்ன ஊருன்னா, அப்பர் வந்து 40 வயது வரைக்கும் புத்த பிட்சு, அவர் புத்த துறவி, புத்த மத துறவி. அவருக்கு தீராத வயிற்று வலி இருந்துச்சு. திருவதிகைங்கிற ஊர்ல அப்பரோட உடன் பிறந்த சகோதரியானவங்க அங்க கூட்டி பெருக்கி சிவத்தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர் வழியா வந்த அப்பர் தன்னுடைய சகோதரியை பார்க்கலான்னு அந்த ஆலயத்துக்கு போறாரு. அப்ப அந்த வயிற்று வலி இருக்கு, அதனால அவரால் சாப்பிட கூட முடியல. அந்த தருணத்துல அந்த பாருங்க, ஒரு பெண்ணு தான் வந்து குரு, பாருங்க, கூட பிறந்த சகோதரி தான் அப்பருக்கு குரு. அப்ப அந்த சகோதரியானவங்க சொல்றாங்க, நான் வந்து என்னோட ஈசனை வேண்டி நான் உனக்கு இந்த வயிற்று வலியை நிறுத்துறேன். அப்படி இருந்தா நீ என்ன செய்யற? நான் சிவத்தொண்டு செய்யறேன். அந்த இடத்துல தான் டர்னிங் பாயிண்ட் மாறுது. அவங்க வேண்டி அந்த வயிற்று வலி நிக்குது. அந்த இடத்துல தான் அப்பர் சைவ சமயத்துக்கு வரார். அது வரைக்கும் புத்த மதத்தில் இருந்தவர். இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா பெரிய புத்தர் சிலை ஒன்று இருக்கும். கோயில் பிரகாரத்து உள்ளார போனீங்கன்னா ராஜகோபுரத்தை தாண்டி ரைட் சைடில் பெரிய ஒரு புத்தர் சிலை இருக்கும். அது அதுக்காக தான் வைக்கப்பட்டது. அந்த இடத்துல உண்மையாவே வயிற்று வலி போனுச்சா? சத்தியமா சொல்றேன், எனக்கு போனுச்சு. எனக்கு சேம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து ஆன்மீக சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கிற காலங்கள். அப்போ கண்ணாப்புண்ணான்னு மெடிடேஷன், கண்ணாப்புண்ணான்னு வாசிப்பு தெரியாது. யார் யாரெல்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ கண்ணாப்புண்ணான்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு? சூடு அதிகமாகிடுச்சு. உடம்புல சூடு அதிகமானது என்னாகும்? பித்தம் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிச்சு. பித்த நீர் போய் புண்ணு வந்துருச்சு. அப்போது நம்ம வந்து அட்ட வீரட்டனங்கள் வந்து ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒவ்வொரு வீரட்டனம்னு போயிட்டுருக்கும். அந்த தருணத்தில் திருவதிகை ஒரு வீரட்டானம். அந்த வீரட்டானத்துக்கு போகிறோம். நம்ம போகிற நேரம்னு பார்த்தா அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் நிறைவு நாள், 48 நாள் நிறைய முடிவடைகிற நாள். நல்ல கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. அப்போது எல்லாரும் வேறு மாதிரி வேண்டிப்பீங்க. நான் வேண்டிக்கிட்டேன், இறைவா இங்கே வந்து கண்டிப்பாக பிரசாதம் கொடுப்பாங்க. கோயில் பிரசாதம் பெரும்பாலும் சாப்பிட்றதில்ல. ஆனால் யாராச்சும் கூப்பிட்டு அந்த இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா வேறு வழி கிடையாது. அது வந்து நிராகரிக்கக்கூடாது. அந்த இடத்துல ஒன்றும் யாரையும் கூப்பிடாமல் இருக்க வை. அப்படியே கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு புளிசாதம் போடாமல் இருக்க வை. இதுதான் என்னோட பிரார்த்தனை, பெரிய பிரார்த்தனை. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரார்த்தனை, அப்படியே புளிசாதம் போட்டாலும் இந்த இடத்துல தான் அப்பர் பிரானுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குன்ம நோயை நீங்கள் வந்து நீக்கியிருக்கீங்க. எனக்கும் இந்த நொடி பொழுதுல வந்து எனக்கு அதை நீக்கி என்னோட தேகத்தை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறோம். அதே மாதிரியே பாருங்க, சொன்ன மாதிரி கூப்பிட்டாங்க, போய் உக்காந்தாச்சு. நண்பரும் இருக்காரு, கூட ஒரு நண்பரும் இருக்காரு.
உட்காந்த வேகத்துக்கு வச்சாங்க இவ்வளவு பெரிய புளி சாதம். நம்ம ஆளுங்களுக்கு கோயில்ல பிரசாதம்னா புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், மூணுமே பித்தத்தை தூண்டக்கூடியது. நம்ம ஆளுங்க எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஈசனுக்கு நீங்க சம்பா சாதம் கொடுக்கணும். அந்த சம்பா சாதத்துல என்ன வச்சிருப்பாங்கன்னா, சாதத்தை வடிச்சிட்டு நல்லா மிளகு, ஜீரகம், உப்பு இதை நல்லா நுணுக்கி சாதத்துல சுட சுட சாதத்துல கொட்டி அதில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு கிளறி, இதுதான் சம்பா சாதம். இதுதான் ஈசனுக்கு உகந்தது. பாருங்க, ஜீரகம், மிளகு இதெல்லாம் எவ்வளோ பெரிய பொருள் உடம்புல. ஆனால் நம்ம ஆளுங்க அன்னதானம்னா உடனே காட்டுப்புளியை விட நாட்டுப்புளி கூடியதுன்னு வள்ளலார் சொன்னார். ரொம்ப சயின்டிஃபிக்கலாக போயிடலாமே. புளி சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்மளோட விந்து நீர்த்து போயிடும், நம்மளோட செமன் நீர்த்து போயிடும், பெண்களுக்கு ஸ்ரோனிதம் நீர்த்து போயிடும். அப்ப விந்து விட்டான் நொந்து கெட்டான், சுரோனிதம் விட்டால் நொந்து கெட்டால். இதை எழுதல, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எழுதிங்க ஃபியூச்சர்ல. ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். சித்தர்களோட பிலாசபியில சொல்றாங்க சித்தர்கள், பிறப்பதற்கு முன்பு, சிவவாக்கியர் பாடல்ல வரும், பிறப்பதற்கு முன்பு ஆணும் பெண்ணும் ஒன்றலோ. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சோல்ல ஆண் பெண் கிடையாது. அது எடுக்கக்கூடிய தேகத்துக்குத்தான் ஆணும் பெண்ணும். இது பல பேர் கேட்பாங்க, ஐயா நான் அடுத்த பிரிவு பொம்பளையா பிறந்துருக்கணும், அப்ப நான் முன்ஜென்மம் பொண்ணா பிறந்தேனா ஆணா பிறந்தேனா? இந்த ஆய்வுக்கு போக வேண்டாம். இந்த ஆய்வுக்கு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. பட் சிவவாக்கியரின் கூற்றுப்படி, சித்தர்களின் கூற்றுப்படி என்ன சொல்றாங்க? பிறப்பதற்கு முன்பு, இந்த தேகம் எடுக்கிறதுக்கு முன்பு ஆன்மா ஒண்ணுதான். ஆன்மாவுக்கு ரூபம் இல்லை. அப்ப அந்த புளியோதரையை வச்சுட்டாங்களா, எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு பதட்டம் போயிட்டே இருக்கு மனசுக்குள்ளார. இருந்தாலும் சரி வச்சாச்சு, ஈசன் மீது ஆணை, ஈஸ்வரா காப்பாத்துன்னு எடுத்து சாப்பிட்டேன். சத்தியமா இந்த இடத்துல சொல்றேன், அந்த நாள் நான் சாப்பிட்ட புளிசாதம் எனக்கு ஒரு சொட்டு பித்தத்தையும் சுரக்கல. அதன் பின்பு இன்று வரை எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்ப அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கா? இருக்கு. இப்ப திருவதிகையில ஒரு வைப்ரேஷன் இருக்கா? இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அப்ப நாளைக்கு நம்ம ஒரு பிரச்சாரம் பண்ணிடுவோம், யார் யாருக்கெல்லாம் அல்சர் கேஸ்ட்ரிக் இருக்கோ எல்லாரும் திருவதிகை போய் புளிசோறு சாப்பிடுங்க, சரியாயிடும். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு வந்தவன் என்னை யூடியூப்ல திட்டுவான், இந்த ஆளு பேச கேட்டு வேலை வெட்டியெல்லாம் விட்டு திருவதிகை போய் அது புளிசாதத்தை சாப்பிடுனாரே, சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் அதிகமாகி ஆப்ரேஷன் லெவலுக்கு போயிட்டேன். பட் திருவதிகையில எனக்கு அற்புதம் நடந்துச்சு, எல்லாருக்கும் நடக்குமா தெரியாது. ஏன் தெரியாது? நீங்க எந்த அளவுக்கு நீங்க கான்டாக்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க அந்த இறையோட தொடர்பு கொள்றீங்க. நீங்க அது அழைத்தால் கூப்பிட்டவன் குரலுக்கு ஓடோடி வருவான் கண்ணன். எது மீரா கூப்பிட்டப்போ ஓடோடி வந்தான், ஆண்டாள் கூப்பிட்டப்போ ஓடோடி வந்தான், அதுக்கப்புறம் ராமானுஜர் கூப்பிட்டப்போ ஓடோடி வந்தான், ராகவேந்தர் கூப்பிட்டப்போ ஓடோடி வந்தான். வேற எவன் கூப்பிட்டு அவர் வந்தாரு? அவங்களும் சாதாரணமா வாழ்ந்து நம்மளோட தான் வாழ்ந்து சாப்பிட்டு எல்லாம் இருந்தாங்க. அவங்க கூப்பிட்டப்போ ஓடோடி வந்த கண்ணன் ஏன் நீங்க கூப்பிட்டா வர மாட்டார்? நீங்களும் தான் கோகுலாஷ்டமிக்கு கால் பாதம்லாம் போட்டு கூப்பிடுறீங்க, வரலையே, வந்த மாதிரி தெரியலையே. நீங்களும் பொம்மையெல்லாம் அழகழகா வச்சு பஜனெல்லாம் பாடிக்கிட்டு தான் இருக்கீங்க. எவ்வளோ பேர் பாடுறீங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா எல்லாமே தான் பாடுறீங்க. எங்க வந்தாரு? ஏன் வரல? அப்படி போயிடுவோம். உங்களை நான் குறைச்சி பேசல. நீங்க கூப்பிடுற உங்களோட குரலோட வலிமை அவருக்கு கேட்கல. உங்களுடைய சப்தம் அவருக்கு கேட்காத இடத்திலே அவர் இருக்கின்றார்.